சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக வேளச்சேரி முக்கிய சாலையில் குளம் போல் மழை தேங்கியுள்ளது. அது பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தேவப்பிரியன். தற்போது நான் இருக்கக்கூடிய இடம் ஆற்றங்கரையோரமோ அல்லது ஒரு ஏரிக்கரையோ கிடையாது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட வேளச்சேரி பகுதிதான் இது. கடந்த அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வரும் நிலையில் சென்னையின் பல இடங்களிலும் தாழ்வான பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. நேற்று பெய்த தொடர் மழையின் காரணமாக வேளச்சேரியின் பிரதான சாலையான விஜயநகரம் பேருந்து நிலையத்தின் அருகே இருக்கக்கூடிய முக்கிய இணைப்பு சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலை முழுவதுமாக தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காட்சிகளில் பார்க்க முடியும். தரமணி, தாம்பரம், மேடவாக்கம் போன்ற பல பகுதிகளை இணைக்கக்கூடிய இந்த பிரதான சாலையில் காலை வேளைகளில் அலுவலகத்திற்கு செல்வோரும் பணிக்கு செல்பவர்களும் எண்ணிக்கை அதிகம். ஆனால் இந்த சாலையில் அதிக அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாகவும் தங்களின் இயல்பு வாழ்க்கையும் அலுவலகத்திற்கு செல்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் வேளச்சேரி என்பது தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடியது. அருகிலேயே ஏரியும் இருப்பதன் காரணமாக ஏரியிலும் முழு அளவிலான தண்ணீர் தேங்கியிருக்கிறது. எனவே அந்த நீர் வெளியேறி குடியிருப்புகளிலும் பிரதான சாலைகளிலும் புகுந்து விடுவதாகவும் இந்த நீரை வெளியேற்றுவதில் மாநகராட்சி முழு கவனம் செலுத்தி வருவதாகவும் மாநகராட்சி தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சற்று நேரத்திற்கு நாம் சென்றிருந்த காந்தி சாலை பகுதியிலும் மிக முக்கியமாக அதிக அளவுக்கு மழைநீர் சேகரமாகக்கூடிய பகுதிகளில் மோட்டார் பைப்புகளையும் இணைப்பு பைப்புகளையும் பொருத்தி நீரை வெளியேற்றுவதற்கான பணிகளை போர்க்கால அடிப்படையில் மாநகராட்சி மேற்கொண்டு வருவதை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த பிரதான சாலையில் தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாகவும் அருகில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் கால்வாய்களில் அதிக அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாகவும் தங்களின் இயல்பு வாழ்க்கை பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் தேவப்பிரியன்.